மிஸ்டர் லேடிஸ் வியூவர்ஸ் அனைவருக்கும் வணக்கம். நான் டாக்டர் நித்யா, சித்தா பிசிஷியன். ஹேர் ஃபால் அப்படின்னு சொல்ற ப்ராப்ளம், தலைமுடி உதிர்தல், நிறைய பேருக்கு இந்த பிரச்சனை இருந்துகிட்டே இருக்கும். ஸோ அதிகமாக தலைமுடி உதிர்தல் அப்படின்ற ஒரு பிரச்சனை நிறைய பேருக்கு இருக்கும். ஸோ இந்த தலைமுடி உதிர்ந்து நமக்கு ஒரு டிப்ரெஷன் வருது இல்லைங்களா? அதுவும் இன்றைய காலகட்டத்துல தலைமுடி உதிர்தலோட இல்லாம தலையில பாத்தீங்கன்னா இந்த கிரே ஹேர் அப்படின்ற ப்ராப்ளம் இருக்கு. ஸோ நிறைய முடி சிலருக்கு தலையில பரவலாக அங்கங்க எனக்கு ஒயிட் ஹேர் இருக்கு அப்படின்னு சொல்லுவாங்க. இல்ல ஒரு சிலருக்கு ஒரே ஒரு ஸ்பாட்ல மட்டும் பஞ்சு அங்க இருக்கக்கூடிய கொத்தா இருக்கக்கூடிய முடிகள் வெண்மை நிறத்துல மாறுது அப்படின்னு சொல்லுவாங்க. இதை தாண்டி பார்த்தோம்னா நிறைய ஹேர் ஃபால் நிறைய பேருக்கு பார்த்தோம்னா இந்த தலைமுடி உதிர்தல் அப்படின்ற பிரச்சனை, டேண்ட்ரஃப் இருக்கும், ஃபாலிகுலைட்டிஸ் அப்படின்ற பிரச்சனை இருக்கும். ஸோ இதை தாண்டி தலைமுடி ஒரு ப்ரௌன் கலர்ல மாறுவது நம்ம நிறைய பேருக்கு பார்க்கலாம். அது செம்பட்டை நிறத்துல இருக்கிற மாதிரி இருக்குங்க அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ இந்த மாதிரி இருக்கக்கூடிய சமயங்கள்ல அந்த தலைமுடி உதிராமல் இருப்பதற்கு நம்ம என்ன பண்ணலாம்? ஸோ தலைமுடி ரொம்ப உதிருது, அதாவது ஒரு சிலருக்கு பார்த்தோம்னா ரவுண்ட் ரவுண்டா இருக்கு, புழுவெட்டு இருக்கு அப்படின்னு சொல்லுவோம், சொரியாசிஸ் கம்ப்ளைண்ட் இருக்கு அப்படின்னு சொல்றோம். இந்த மாதிரி இருக்கக்கூடியவங்களுக்கு இந்த தலைமுடி வலிமையாக இருப்பதற்கு சில வழிமுறைகள், ஸோ இன்டர்னலா நம்ம எடுக்கக்கூடிய சில மருந்துகளும் இருக்கு, உணவு முறைகளும் இருக்கு, அதை நம்ம ஃபாலோ பண்ணிக்கலாம். ஸோ இன்டர்னலா நம்ம சாப்பிடக்கூடிய மருந்துகள் அப்படின்னு சொல்றது முக்கியமாக திரிஃபலாதி கற்பம் அப்படின்னு சொல்ற ஒரு மருந்து. பொதுவாக இந்த திரிஃபலா அப்படின்றது நமக்கே நல்லா தெரியும். கடுக்காய், நெல்லிக்காய், தாண்டிக்காய், இது மூன்றும் துவர்ப்பு சுவை இருக்கக்கூடியது. இதனுடைய திரிஃபலா அப்படின்னு சொல்லக்கூடிய இதனுடைய மருத்துவ குணங்கள் ஏகப்பட்டது இருக்கு. ஸோ அந்த மருத்துவ குணங்களை நம்ம பெறுவதற்கு, அதாவது இந்த தலைமுடி உதிர்தலுக்கு எந்த அளவுக்கு நமக்கு திரிஃபலா சூரணம் பயன் தருது அப்படின்னு பார்த்தோம்னா, இதை உள்ளுக்கு இதை கற்பமாக மகா திரிஃபலாதி கற்பம் அப்படின்னு நான் சொன்னேன். இதை உள்ளுக்கும் சாப்பிடலாம். வெறும் திரிஃபலா சூரணத்தை பேஸ்ட் மாதிரி தலையில அப்ளை பண்ணிட்டு வாரம் ஒரு முறை நம்ம குளியல் எடுத்துக்கலாம். இந்த மாதிரி குளியல் எடுத்துக்கும் போதும் கொஞ்சம் கொஞ்சமாக நம்ம உடல்ல இருக்கக்கூடிய கழிவுகளானது வெளியேற ஆரம்பிக்குது. ஸோ இதனோட பார்த்தோம்னா முக்கியமாக இந்த மகா திரிஃபலாதி கற்பம் அப்படின்னு சொல்றது திரிஃபலா சூரணத்தை நல்ல பாவனை செய்து நம்ம பயன்படுத்தக்கூடியது. முதல்ல இந்த திரிஃபலா சூரணத்தை இஞ்சி சாறு விட்டு நம்ம பாவனை செய்யணும். இஞ்சி மேல் தோல் எல்லாம் சீவிட்டு நல்லா அரைச்சி திக்கா நம்ம இஞ்சி சாறு எடுத்து திரிஃபலா சூரணத்துல நல்லா மிக்ஸ் பண்ணிக்கணும். மிக்ஸ் பண்ணிட்டு இதை வெயில்ல வச்சு எடுத்துட்டு இதை நம்ம பயன்படுத்தும் போது இதனுடைய பலன்கள் ரொம்ப அதிகமாக இருக்கும். ஏற்கனவே திரிஃபலா அப்படின்னு சொல்லக்கூடியது ஒரு துவர்ப்பு சுவை இருக்கக்கூடிய ஒரு மருந்து வகை. தலைமுடி வளர்ச்சிக்கு சரி, தலையில டேண்ட்ரஃப் இருந்தாலும் சரி, இதை நம்ம பயன்படுத்துறோம். இதை திரிஃபலாதி கற்பமாக இஞ்சி சாறு விட்டு நம்ம பயன்படுத்தும் போது தலையில இருக்கக்கூடிய அதிகமான ஹேர் ஃபால் நமக்கு குறைய ஆரம்பிக்கும். முக்கியமாக ஃபங்கல் இன்ஃபெக்ஷன். ஸோ ஃபங்கல் இன்ஃபெக்ஷன் இருந்தாதான் நமக்கு டேண்ட்ரஃப் வர்றதோ, தலைமுடி அதிகமான ஒரு பிரச்சனைக்கு உள்ளாகிறதோ, வேர் பகுதியிலிருந்து முடி கழண்டு கழண்டு வெளியில வர மாதிரி இருக்கிறதோ, இந்த மாதிரியான பிரச்சனைகள் நமக்கு ஏற்படுது. ஸோ இந்த மாதிரி பிரச்சனைகள் ஏற்படும் போது பொதுவாக நம்ம என்ன பண்ண போறோம்னா, இந்த திரிஃபலாதி கற்பத்தை சாப்பிடும் பொழுது இது எப்படிங்க சாப்பிடலாம் அப்படின்னா ரொம்ப சிம்பிள். இந்த ஒரு அரை ஸ்பூன் அளவுக்கு எடுத்து தேன் விட்டு கலந்து சாப்பிட்டுட்டே வரணும். ஸோ தேனும் சேரும்போது அதுல அயன் கண்டென்ட் நிறைய இருக்கு. அப்ப தலைமுடி உதிர்தல் நமக்கு நல்லாவே குணமடையும். ஸோ இந்த மகா திரிஃபலாதி கற்பம் தினம்தோறும் 2 வேளை காலை இரவு நம்ம சாப்பிட்டுட்டே வரணும். இதனால நமக்கு ஹெல்த் பெனிஃபிட்ஸ் என்னென்ன இருக்குன்னு பார்த்தோம்னா, சொன்ன மாதிரியே நமக்கு ஹேர் ஃபால் ரொம்ப இருந்ததுன்னா அதை சரியாக்குறதுக்கு இந்த மகா திரிஃபலாதி கற்பம் பயன்படுது. இதனோடய பார்த்தோம்னா லிவர், கல்லீரல் சம்பந்தப்பட்ட இந்த பிரச்சனைகள் குணமாவதற்கு நமக்கு இது பயன்படுது. அதே மாதிரி குடல் கழிவுகளோ, குடல் வார்ம் இன்ஃபெஸ்டேஷன் அப்படின்னு சொல்லுவோம், குடல் புழுக்கள் இருந்துச்சுன்னா அதை சரி செய்யறதுக்கும் நமக்கு இந்த மகா திரிஃபலாதி கற்பம் பயன்படுது. இதை நம்ம தேன்ல கலந்து 5 கிராம் அளவுக்கு எடுத்து தேனோட கலந்து காலை இரவு 2 வேளையும் நம்ம தொடர்ந்து பயன்படுத்திக்கிட்டே வரணும். ஸோ
ஸோ இதை தாண்டி அடுத்ததாக முக்கியமாக வாரம் 3 முறை இந்த தைலம் நம்ம பயன்படுத்தும் பொழுது, ஸோ இதோட காம்பினேஷன் பாருங்களேன், இன்டர்னல் ஒரு மெடிசன், அதுக்கப்புறம் வெளியில வந்து இந்த ஆயிலை வந்து நம்ம தலையில வந்து அப்ளை பண்ணிக்கிட்டே வரும்பொழுது நல்லாவே ஹேர் ஃபால் குறைஞ்சிரும். ஸோ இதனோட ஸ்பெஷல் டயட்டும் என்னன்றது நான் சொல்றேன். ஸோ இப்போ இந்த ஹேர் ஃபால் குறையிறதுக்கு இந்த ஆயில் அப்படின்னு சொல்ற ஒரு விஷயம், இந்த தலைமுடி வந்து உதிராமல் இருப்பதற்கு இதுக்கு வந்து நம்ம என்னென்ன பயன்படுத்த போறோம்னா, அவுரி இலை சாறு. ஸோ அவுரி இலை சாறு, கரிசலாங்கண்ணி இலை சாறு, இது ரெண்டுமே முக்கியம். ஸோ இதனோட வந்து பார்த்தோம்னா கற்றாழை எடுத்துக்கணும். ஆட்டுப்பால் வந்து நமக்கு பயன்படுது, தேங்காய் பால் வந்து நமக்கு பயன்படுது. ஸோ ஆட்டுப்பால், தேங்காய் பால், ஸோ இது ரெண்டுமே நம்ம பயன்படுத்தும் பொழுது கொஞ்சம் கொஞ்சமாக நமக்கு அந்த தலைமுடி உஷ்ணம் நமக்கு குறைய ஆரம்பிக்கும். ஸோ இதனோட வந்து பார்த்தோம்னா வெண்மிளகு கொஞ்சமா நம்ம சேர்த்துக்கணும். இது எல்லாத்தையுமே ஒன்று சேர்த்து நல்லெண்ணெயில நம்ம காய்ச்சணும். இதனோட முக்கியமாக குன்றிமணி அப்படின்னு சொல்லக்கூடிய மூலிகை, அதோட விதைகள் இருக்கு இல்லையா, கலர் கலரா இருக்கும். இந்த குன்றிமணி விதைகளை மட்டும் தனியா எடுத்து நம்ம இரவே குன்றிமணி விதைகளை பால்லையே ஊற வைத்து அரைச்சி அதை வந்து இதனோட சேர்த்துக்கணும். இதனோட கொஞ்சமா தேவதாரு பொடியும் சேர்த்துக்கணும். ஸோ இத்தனை மூலிகையும் சேர்த்து நம்ம வந்து தைலமாக காய்ச்ச போறோம். ஸோ இந்த தைலமாக காய்ச்சி நம்ம பயன்படுத்தும் போது நம்ம உடல்ல தலையில இருக்கக்கூடிய கழிவுகள் வெளியேற ஆரம்பிக்குது. இந்த கழிவுகள் அப்படின்னு சொன்னா நிறைய விஷயங்கள் இருக்கு. டேண்ட்ரஃபா இருக்கலாம், இல்ல தலைமுடி வந்து ரொம்ப உதிருதா, ஃபாலிகுலைட்டிஸ் பிரச்சனையா இருக்கலாம், இல்ல பூஞ்சை தொற்று இருந்துகிட்டே இருக்கலாம், அனிமியா அப்படின்னு சொல்லக்கூடிய ரத்த சோகை. ஸோ இந்தந்த காரணங்களால நமக்கு வந்து அதிகமான முடி உதிர்தலோ, இளம் வயதிலேயே முடி உதிர்தலோ, இந்த மாதிரியான பிரச்சனைகள் இருக்கும். ஸோ இதை வந்து சரி செய்யறதுக்கு தான் இந்த தைலம் நமக்கு பயன்படுது. ஸோ இது நல்லா காய்ச்சி தைல பக்குவத்துல பொறுமையாக இருந்து இதை நல்லா காய்ச்சி ஃபில்டர் பண்ணி எடுத்துக்கிட்டு அதுக்கப்புறம் இதை தலையில அப்ளை பண்ணிக்கிட்டே வரணும். ஸோ இது வந்து வாரத்துக்கு 3 முறையாவது நம்ம அப்ளை பண்ணிட்டு கண்டிப்பாக தலைக்கு வந்து குளிச்சிடணும். ஸோ தலைக்கு வந்து இதை அப்ளை பண்ணிட்டோம்னா ஒரு 2 மணி நேரமாவது குறைந்தபட்சம் தலையில இருக்கிற மாதிரி நம்ம பார்த்துக்கணும். ஸோ அந்த மாதிரி எடுக்கும்பொழுது தலைமுடி உதிர்தல்ன்ற பிரச்சனை குணமடைய நிறைய வாய்ப்புகள் இருக்கு. வெள்ளை முடி வந்து திரும்பவும் கலர் சேஞ்ச் ஆகும். 35 வயது தான் ஆகுதுங்கன்னா கலர் சேஞ்ச் ஆகும். ஆனா ஒரு 40 வயதுக்கு மேல ஆயிடுச்சு அப்படின்னா அந்த வெள்ளை முடி நரைமுடி வந்து கருமை நிறத்துல மாறுமா அப்படின்னா அது வந்து கொஞ்சம் தாமதமாக ஆரம்பிக்கும். பட் ஒரு 30 வயது இளம் வயதிலேயே நமக்கு இருந்துச்சுன்னா இது வந்து கலர் கொஞ்சம் கொஞ்சமாக சேஞ்ச் ஆகும். ஸோ உணவு முறைகள்ல அதிகமான புளிப்பு, உப்பு, காரம் சார்ந்த உணவுகளை நிறைய சாப்பிடாமல் இருக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது. ஸோ இந்த மாதிரி நம்ம ஃபாலோ பண்ணும்பொழுது இப்போ நான் இதுல முன்னரே சொன்னேன், மகாத்திரிஃப்ளாதி கற்பம் அப்படின்ற ஒரு மருந்து சொல்லியிருக்கேன். இது கல்லீரலுக்கு ரொம்ப நல்லது, குடல் பகுதிக்கு நல்லது. அதே சமயம் பிளட் பிரஷரை குறைக்கவும் சரி, கொலஸ்ட்ரால் லெவலை குறைக்கவும் இது நமக்கு பயன்படுது. ஸோ இந்த பதிவுல தலைமுடி உதிர்தல் பிரச்சனைக்கு ஒரு நிரந்தரமான தீர்வு, ஒரு காயகற்ப மருந்து என்னன்றதை பார்த்தோம். மீண்டும் அடுத்த பதிவில் சந்திக்கலாம். நன்றி.